இங்க அவன்கிட்டயுமே அந்த பொண்ணு நீங்க தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட ரோஷினியுமே அவன் கிட்ட சண்டை போட்டுடுற. அவனுமே மனசொடைஞ்சு போய் வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல இவளுமே சீன் கிரியேட் பண்றதுக்காண்டி அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து அவனுமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன யாரோ மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரையுமே காமிச்சிட்டு இருக்கிறா. அவளுமே அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறா. ஸோ அவனுமே ரோஷினி எனக்கு தேடுவா அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் அவன் தண்ணி குடி அப்படின்ற மாதிரி தண்ணியை கொடுக்கும்போது அவன் குடிச்சிட்டு அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். மறுநாள் அவனுமே எஞ்சி நான் ஆலியா ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினியை பார்க்க வரான். அங்க வந்த ஆலியாவுமே நீங்க நேற்று என் கூட இருந்தீங்கல்ல உங்க பர்ஸை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரோஷினியுமே அவன்கிட்ட கோச்சிட்டு போயிடுறான். அவனுமே போய் அவளை சமாதானம் பண்ணும்போது அவனுக்குமே கரண்ட் ஷாக் அடிக்குது. தென் அவனுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இந்த பாட்டோடைய ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.